ஹலோ, வெல்கம் டு குமரி கோமலி குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஈஸியாக நம்ம எப்படி கேரட் பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். பேச்சுலர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம், ரொம்பவே ஈஸி. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்ச கேரட், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேங்காய் தேவையான அளவு. இதில் வந்து ஜீரகம், ஒரு பல் பூண்டு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுருது. பொரியலுக்கு இப்படி அரைச்சா போதும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, ஒரு கொத்து கறிவேப்பிலை. இது கட் பண்ணி வச்ச கேரட் அதில் போடும். இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க எல்லாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடலாம் ஈஸியாக. இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதில் போட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக வெந்தாச்சு. இனி அரைச்சி வச்ச இந்த தேங்காயை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கேரட் வந்து எண்ணெயிலே சீக்கிரமாக குக் ஆகிடும். இருந்தாலும் இந்த தேங்காய் இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு வேக வைக்கும். கொஞ்சமாக விட்டால் போதும். சீக்கிரமாக வந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்துடும். இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கூட போட்டு. இப்போ சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை இனி மாற்றிடலாம்.
இப்போ வந்து சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆயாச்சு. இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.